இந்த மாவீரனால சிறப்பாக கொண்டு வரதுக்கு அனுமதிப்பாங்க கண்டிப்பா. அதுல ஒன்று நடக்கும். ரெண்டாவது இதுக்கு அடிச்சு விட்டாங்கண்ணா, மருத்துவ மாவியை அடிச்சு உள்ளுக்க விசாரணையில போட்டு விட்டாங்கண்டா, அவ்வளவு சினமா இருக்கு, ஆதரவா இருக்கும். அனுராக்கு தானே ஆதரவா இருக்கும். மாநகர சபை சும்மா ஈஸியா ஓட்டளிட்டு போவான். அதுல அர்ஜுனா கூட வந்தா கூட அர்ஜுனாவோட வின் பண்ணிடலாது. ஏன்னா அந்த அர்ஜுனா அந்த அந்த வித்தையை தெரிஞ்சோட ஆட்டத்தை நடத்த முடியாது. இப்ப சத்தியமூர்த்தியை பிடிச்சு போட்டு நாகநாதன் டாக்டரையும் பிடிச்சி உள்ளுக்க போட்டு அவங்கள டைம் வச்சு என்ன சொல்லி போட்டாச்சு. வன்னிமந்தன் தளத்தை விட்டு விலகினது வன்னிமந்தன் போற போக்கு சரியில்லைன்னு தான் விலகினதாம். அவங்கள வந்து காட்டுள்ள போதை தூட்டி கொள்ற மாதிரி டைமை வச்சு வடிவா பிளே பண்றாங்க கேமை. இல்ல ஏகேடி பாட்டுமே 2 ஆசனம் எடுத்தாண்டா. பட் இதே சந்தர்ப்பம் வச்சு நல்லா இறங்கி இந்த மருத்துவ மாவியா கையில எடுத்து போட்டு இந்த பாடசாலைகளுக்கு உரிய ஆசிரியரை போட்டு விட்டாங்களா சரிதானே. இந்த புள்ளிகளுக்கு இதையும் கொஞ்சம் எடுத்து விட்டாங்கன்னா டக்குன்னு அதில் சுற்றியான ஆதரவு அவங்களுக்கு ஊச்சிடும். இதை சாதமா பயன்படுத்தி வச்சுக்கொண்டு அடிச்சு விட்டாங்கன்னா மாநகர அவ்வளோ அவ்வளோ சீட்டை அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. சிம்பிள். ஆனா இதை வந்து ஏகேடி பாட்டு செய்ய மாட்டேன். அவங்க அடிப்பாங்க, அவங்க இல்லாம அவங்க ஃபீல்டுல இல்லாம இந்த மாவீர தினத்தையே இது பண்ண போறோமேன்ற மாதிரி தான் கதை வருது. அது உண்மை போய் தெரியா மாவீர தினம் இல்ல அடுத்த ஆப்பாடிப்பான் பாருங்க. ஏகேடி அடுத்த ஆப்பாடிக்கன்னா வைக்க போறேன்ற மாதிரி தான் வெளிநாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு ஆப்படிப்பான் பாருங்க. கண்டிப்பா நடக்கும். அடுத்த மாவீர தினத்துல கை வைக்க மாட்டான்னு இல்ல கை வைக்கணுமா அவன் கதை அதுல கை வைக்க மாட்டான். கொண்டாடும் கொண்டு விட்டுட்டு இருப்பானுன்னா அதுக்குள்ள கை வைக்க போச்சுனமோ அவன் ஆட்டம் பிறந்த அதோட முந்தி வந்த அந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து அவளை பச்சையும் இப்ப சிவப்பாக்கிட்டான் பார்த்துக்கணும். தமிழ்ல மாதிரி 124 சீட்டுன்னா பெரிய வெற்றி என்ன அவங்களுக்கு மகத்தான வெற்றியா இமாலய வெற்றியா இல்ல வன்னிமே. அதை விட இந்த சுயேட்சை குழுவில போனவையில் இருக்கேட்டோ அவியலும் யாரோட சேர்ந்து தானே வேலை செய்யணும். சில அவியலும் இவங்களோட ஜாயின் பண்ணா அர்ஜுனாவோட வேறு யாக்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம் சேர்க்கணும். அனுரா சேர்த்து கொள்ளுமான்தான் பிரச்சனை. வெள்ள சைத்தோட அர்ஜுனா இல்ல வேறு யாக்களும் இருக்கு தானே, அவையெல்லாம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கால சீட்டுகளும் அவங்களுக்கு வரும் தானே 173 சேர்த்து. ஆக மிஞ்சி மிஞ்சி போய் ஆக நிற்க போறேன்னு சொன்னா என்ன புறம்பா நிற்க போறேன்டா. வேலங்கண்டில 3 போட்ட தமிழரசு கட்சியும் சைக்கிளும் அர்ஜுனாவும் தான் நிப்பினம். சிலவளாங்க மட்டக்களப்பெல்லாம் சிலவளாங்கால ஒன்று சேர்ந்துருவாங்களே. நீ 4 லட்சம் சம்பளம் வேணா எம்பிக்கு 4 லட்சம் சம்பளம். ரவி என்ன சொல்லுங்கண்ணே. வன்னி மாவட்டம் என்ன மாதிரி அது? வன்னி மாவட்டம் அவங்க எம்பிபி 2வது நினைக்கிறேன் வன்னிக்கு. முதலாவது வீடு என்ன அவங்க போறங்க வாரம் நானெல்லாம் பண்ணிடுறேன். இனி இதோட முடிப்போம். கொஞ்சம் நாளைக்கு டாக்டரை தளத்துக்கு கூட்டி கொண்டு வாங்க. அவரோட எல்லாரும் என்ன கிடைக்கிறாக்கா இல்லை அவருக்கு எல்லாத்தையும் சொல்லணும். மெனி என்றாலும் சரியான முறையில் நடக்கணும். நாங்கெல்லாம் மணிவேந்தன் நான் செய்வேன். மணிவேந்தன் நான் செய்வேன். கேளுங்களுங்கக்கா என்னட்ட நான் இப்ப இது கற்பனையா நான் ஒரு எம்பி ஆயிட்டேன். நீங்க சொல்லுங்க இப்ப ஆலோசனை சொல்லுங்க. எஸ்பி அண்ணா வன்னியில எம்பிபிக்கு 3 இந்த தளத்துல உள்ள ஆக்களுக்கு என்ன செய்ய போறீங்க? தளத்துல உள்ள ஆக்களுக்கா நாளை வந்து பங்குச்சந்தை கற்றுக் கொடுக்க அது சரியான விடதான். முதலக்கா சாப்பாடக்கா சங்கத்தை பேந்து வாப்போம் சரிதானே. இந்த முறை சுயேட்சை கட்சியில வந்து ஒரே ஒரு எம்பி அடிச்சது இவங்க எல்லாம் அடிச்சிருக்காங்க 17 ஊசி சின்னம். ஒன்றும் இல்லை, மற்றொரு பேரும் இல்லை. சுயேட்சை கட்சியா வந்து ஒரு எம்பி வந்திருக்காங்க 17 மட்டும்தான் வந்திருக்காங்க. அது சாதனை தானே. சூப்பர். வன்னியில 3 எம்பிபி மற்றது ஒன்று அங்கே பன்னிலே 3 அவங்களுக்கா 6 சீட் எம்பிபிக்கு. என்னங்கடாப்பா வடமாநிலத்தில் 5 சீட் அடித்தாங்களையா.
வட மாகாணத்துல, அப்ப கிழக்கு மாகாணத்துல அங்கேயும் எடுத்திருக்காங்க அவங்க 2வது கிழக்கு மாநிலம். 11 சீட்ல அவங்க வடமானத்துல 5 சீட் ஆளிட்டாங்க. பெரிய வெட்டியே அவங்களுக்கு, சீரியஸா வெட்டியே. செம்ம வெட்டியப்பா. கூட்டமைப்பு இந்த செல்வமலைக்கு ஐயா செல்வமலைக்கு தான் வந்துக்கிறானா சார் செல்வம் வந்து அவங்க வரும் இல்லை தானே பண்ணிக்கல அண்ணா பாருங்க ரவி என்ன மன்னார்ல பனி மாவட்டத்துக்கு வந்திருக்கணுமா? மன்னார்ல 70% வாக்குப்பதிவு நடந்திருக்கேன். இல்ல அதான் சார் செல்வம் தான் செல்வமலைக்கு வந்திருக்கணுமா? அந்த எஸ்ஜேபி யார் என்ன எஸ்ஜேபி என்று அவங்களை கொண்டு வந்திருக்கு. மற்றது டிடிஎன்ஏ அது கொண்டு வந்திருக்கு. உறவுகளை பங்கு சந்தையில இதான் என்ன வன்னிமேந்தா இது வன்னிமேந்தனா வன்னியில 3, ஜாழ்ப்பாணம் 3, பட்டிக்குளம் 3, ட்ரிங்கமலை 3. 9 அப்போ உங்களுக்கு 12 வடகிழக்குல எல்லாம் 3 12 சீட். அப்போ பிளான் பண்ணி அடிச்சுக்கிறாங்களே. ஒரு தேசிய கட்சி முதல் இந்த சாதனை உடைச்சிருக்கிறாங்களா? பிளான் பண்ணி அடிச்சுக்கிறாங்க. டிகேடி என்ற சைக்கிள் என்று போட்டிருக்கேன் மேடம். அதுக்கு அவங்களோட செயற்பாடு தான் காரணம். அவங்களோட செயற்பாட்டாலும் அவங்க மீட்டிங் வைக்கவே தேவையில்லை. ஒரு ஆக்கள் நடக்கிற விதத்தில் மக்களை தாங்களா போடுங்கள், அதான் நடந்தது, அதான் உண்மை. ஆக்களுக்கு எதுவும் நாங்கள் சொல்லவே தேவையில்லை. எந்த இதற்கே சொல்லி இருக்கிறோம், ஐயோ இவங்களுக்கு போடுறோம் பார்க்க நாங்கள் என்பிபிக்கே போட்டுப்போம், அப்படி கன பேர் போட்டு ஆக்களும் இருக்கிறோம். அப்படிதான் ஜனம் அக்கா சொல்ற உண்மை இதுதான் உண்மையான சம்பவம். என்னன்னு சொன்னா பாட்டுக்கு இன்றைக்கு தான் அந்த வீட்டு காட்சிகள் எல்லாம் ஒவ்வொரு கோணங்கள்ல போக வழிக்கிட அதுதான் மக்கள் பார்த்து அப்படி செய்து விட்டுட்டு நீங்க தமிழாக்கள் ஒழுங்கா உங்களோட கட்சிகளை வச்சு நடத்தியிருந்தா இவ்வளவு நிலைமை வந்திருக்காது. சுமந்திரனை முதல் தூக்கி எறிஞ்சிருந்தீங்கன்னா ஒழுங்கா இருந்திருக்குமே. இல்லை அவனுக்கு சிங்களாக்களுக்கு சப்போர்ட் பண்றான் அவன் வேலை. அவன் 2 புள்ளிகளை கட்டி வச்சுதான் சிங்களாக்களுக்கு. அவனை முதல் தூக்கி எறிஞ்சிருந்தா அவன் அந்த வெந்து போன வாயில இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு வந்த எங்கட கட்சிக்காரரே வச்சுனா டாக்டர் கூட்டி கொண்டு வந்தது தான் அவங்க 2 பேரும். அப்போ அவங்க என்ன செய்து விட்டாங்க, எங்களோட தளத்தில் இருந்து போனாங்க 2 பேரும் அப்படி நடந்துட்டாங்க. அப்போ இதிலிருந்து நாங்கள் அவருக்கு ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவோம். என்ன இப்போ தளத்தில் இருக்கிறார்கள் எல்லாரும் இப்படிப்பட்டார்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் இப்படிப்பட்டார்கள். கொஞ்சம் படித்தவை கோர்ஸ் செய்தவை, ஆனால் அவைக்கு புத்தி ஒன்றும் தெரியாது. சிலவளை இனி வேற விட்டு அவன் ஆக்கள் எல்லாம் சிலவளை விட்டுட்டு போவாங்க. இனிவே தனியை தண்டை பெரிய பார்க்க விட்டுட்டு போவாங்க. அப்போ யார் நல்லவன் கட்டவன் அறியக்கூடியதா இருக்கு. இல்ல இப்படி 28 ஃப்ரெண்ட்ஸே அறிய முடியாதா? இல்ல நிக்க மாட்டாங்களா? எந்த கணிப்பு என்னடா எல்லாரும் போட்டு விட்டு ஒன்று கலண்டுருவாங்களே, யார் நிக்க போறாங்க? 9 பேர்ல நிக்க மாட்டாங்களா? அவங்கள ஒரு பேர் தனியோட இவரோட 2 பேர் நின்றாங்க. தனியத்தான் நிக்கணும். மாநகரசபை தேர்தலுக்கும் இனி நாளைக்கு இவர் போட்டிடுவாரு பார்லமெண்ட். சரி போட்டியில் சொல்லி சில காலேஜ் நிற்குவாங்க. யார் என்ன வர போறாங்களே நீ? ஏன்னா மக்களோட மனெல்லாம் அப்படித்தான் இருக்கு. இதுல இருந்து வேண கருத்துக்களை பார்த்தா இப்படி இருக்கும். வந்து ஏதாவது நல்லதுகள் செய்தல்ல, மினிஸ்ட்ரி போஸ்ட் என்ன கிடைச்சு நல்ல இதுகள் என்ன செய்தாரண்டா வாழ்க்கையில அமைச்சர் பதவிக்கு வரவே வராது. யாருக்கு மைந்தனா வாயில 7 வச்சிருந்தா என்ன செய்யணும் உள்ள போறது கொடுக்க மாட்டாங்க. இல்ல ஒரு 2 சீட் எடுத்திருந்தாங்கன்னா சில வாய்ப்பு இருந்துக்கலாம். 2 இல்ல 3 அதுக்கு வாய்ப்பு. அது நினைச்சுன்னா 3 மைந்தனா இப்படி நான் லைன்ல நிக்கிறேன். வாட்ஸ்அப் செக் பண்ணி பாருங்க 10 ஆளுக்கு. ஐயா எடுக்கட்டான் மேலே, ஐயா மேலே எடுக்கட்டான். யாரு ஐயா காண்டியா நான் இப்ப கீழே போனது. இப்ப வேற 2 மத்தியாலம் ஆச்சு மேலே வரதுக்கு. கணேஷ் ஐயா எடுக்கட்டான். நிக்கிறாரா? நிக்கிறாரு, மெசேஜ் போட்டிருக்காரு. ஓகே அண்ணா நான் நித்திரவண்ணா மாதிரி சொல்லுங்க. எனக்கு நித்திர வருது ஐயா. நான் என்ன 13 மத்தியாலம் காருக்குள்ள நின்று இருக்கோம் ஐயா. காருக்குள்ளேயே லைஃப் போயிட்டு இருந்தேன் ஃபுல்லா கீட்டா போட்டு. வணக்கம் கணேஷ் ஐயா. வணக்கம். அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, நான் பாக்குறேன். நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லை. பாய். நீங்க போட்டு வாங்க. ஓகே என்னையா? ஓகே பாய் பாய். எஸ்பி ஓகே நீங்க
ஓமாண்ணா ஓம் கணேஷ் நான் ஏர்லியா வந்தேன் எங்க எஸ்பியை காணையில சொல்லி எஸ்பி பா நாளைக்கு வேலை என்ன இது பா நித்திரம் ஒழுங்கா வருமா ஓகே குட் நைட்டா நன்றி ப்ரோ போயிட்டு வாங்க நன்றி ப்ரோ சரி பாய் 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 ஓகே நன்றி சொல்லுங்க ஐயா. திருசங்கு நிலை என்று சொல்லி தமிழ்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? ஓ சொல்லி கேள்விப்பட்ட சொல்ல ஐயா. இந்த திருசங்கு நிலை தான் இப்போ வந்து சிக்கி இருக்குது. எப்படின்னு சொன்னால் அர்ஜுனாண்ட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். ஏனென்றால் இப்போ அங்கே பெரும்பான்மையான ஆட்சியோட தேசிய மக்கள் சக்தி அங்கே ஆட்சி அமைக்கல. அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டால் அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்போ ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போகிறது எதிர்கட்சியில் தலைவராக இருக்க போகிறது வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குது. அவர்கள் உங்களை அதுக்குள்ளே அனுசரிப்பார்களான்றது எனக்கு தெரியல எவ்வளோ. இப்போ நீங்கள் அதுக்குள்ளே நிற்க போகிற ஆட்கள் வந்து நிச்சயமாக தமிழரசு கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு அமைச்சு பதவி ஏதோ உண்டு. சில நேரம் ஏதாவது ஒரு முக்கியமான இடங்கள் அன்றகுமார திசாநாயக்கால கொடுக்கப்படலாம். இப்போ உங்களோட நிற்க போகிற ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் கட்சியிலேருந்து வர ஒரு எம்பி தான் உங்களோட நிற்க போகிறார். என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் அங்கே இருந்து கொண்டு இந்த ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டுக்கு முடியல சிக்க போகிறீங்க. இந்த ரெண்டு கட்சிக்கு முடியல சிக்கி இருக்கிற காலத்தில் உங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை இவர்கள் முடுக்கி விடுவார்கள். இதில் தான் உங்களுக்கு அங்கே ஒரு பொறி வைக்கப்படும். நீங்கள் எவ்வளவு கவனமாக அதை கையாளுறீங்களோ அவ்வளவு கவனமாக இதில் இருக்கலாம். இந்த கையாளுகை அல்லது உங்களுடைய நடவடிக்கை ஒரு சின்ன பிழை வந்துட்டாலும் இந்த ரஞ்சன் ராமநாயக்காவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் வரும். அவருக்கு விளங்கப்படுத்தணும். அவருக்கு நாளை தளத்துல கூப்பிட்டு விளங்கப்படுத்தலைக்கா இது முதலே இது நான் திரும்ப சொல்லந்தானாக்கா இந்த ஒரு சீட்டு வரை நான் சொன்ன முதல்ல சொன்னான் தானே ஒரு சீட்டு வரைக்குள்ள அந்த ஜாழ்ப்பாணம் முதலாவது வாக்கு வரைக்கும் நான் சொல்லித்தானே இது எழுதப்பட்ட விதி பிளான் பண்ணிட்டாங்க. 16ஆம் தேதிக்கு பிறகு நான் சொல்லணும் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகு அர்ச்சனா பாராளுமன்றம் போக விடாம ஜெயிலுக்கு காலத்துல பிளான் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்து சொல்லி கொண்டு வரேன். இவர் நாளைக்கு இவற்றை வாய் சும்மா இருக்காது. அதுதான் வேணுமென்று கிண்ட அடிச்சு விடுவார். நல்ல இதுல அடிச்சு சொல்லுங்க. ஆனா இவங்க ஏற்கனவே பிளான் ஏன்னாக்கா இந்த வாக்கு இருக்குல்லக்கா நான் உண்மையா 2 பேர் மட்டும் எதிர்பார்த்தது குறைஞ்சது 2ஆவது அதுல தோத்த ஒண்ணு. அப்ப இவங்க ஏற்கனவே பிளான் பண்ண நிகழ்ச்சினால் சரியா தான் நடந்திருக்குது. அப்ப அடுத்த கட்டம் அந்த சோர்ஸ் சொன்ன தகவல் சரியான்னு சொன்னா அடுத்தது 16ஆம் தேதிக்கு பிறகு இவரை உள்ளுக்க போறதுக்காக பிளான் பண்ணிக்கிறாங்க. சரிதானே? அப்ப இப்ப பிளானிங் என்னன்னு சொன்னா இப்ப இவர் எம்பி சீட் இவர் உள்ளுக்கு இருந்தாருன்னு சொன்னா இப்ப இவருக்கு அடுத்த விருப்பு வாக்குல உள்ளவே இந்த கட்சியில உள்ள வர போறாரா அல்லது என்ன நடக்க போனது தெரியாது. இது ஏதோ ஒரு பிளான் ஒன்று பண்ண போறாங்க. வேறண்டா இவருக்கு அதிகமான வாக்கான இவருக்கு அடுத்த உள்ள வாக்கு யாருன்னு போட்டு இவரை உள்ளுக்க போட்டுட்டு அவ அடுத்த அதிக உள்ள வாக்கு யாருக்குன்னு பார்த்துட்டு அவரை கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாங்களா தெரியாது. அப்படின்னா வேற கட்சி வருதா இல்ல வேற கட்சி வருதா தெரியாது எனக்கு. அப்படியெல்லாம் செய்யல. அப்ப இவற்ற கட்சியில அடுத்த அதிக வாக்கார் எடுத்தது அது என்ன பரைட்டு என்ன இல்லை இன்றைக்கு சென்ட்ரல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மரமாக யார் டாக்டர் ஆனால் இவரை தான் சொல்கிற போலக்கு அதுக்காண்டி ஸ்பெஷல் போலீஸ்லாம் வந்து இறங்கியிருக்காங்க. எங்க அங்கே சென்ட்ரல் காலேஜ் வாசலில் நீங்கள் பார்க்கல நியூஸ் வந்து ரீசெண்டாக வந்து 2-3 ஹவர்ஸ் முதல் பேருங்க இங்கே பார்த்து கரிசிய போகிறாங்களா இல்லை அது என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டம் 12 ஸ்பெஷலாக போலீஸை வந்து இறக்கியிருக்காங்களா இல்லையா? ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா அது போன முறை அந்த சுமந்திரன் வந்து பிரச்சனைப்பட்டவர் இல்லை அந்த 2 நடந்த சம்பந்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா உசாந்த நியூஸை பாருங்க. அவர் வந்து ஐபிசியில் வேலை செய்யறால் போய் சொல்ல மாட்டார். நீங்க பாருங்க சும்மா எழுதுவாங்களா ஐபிசின்னு இது அவங்க போன முறை அவங்க பேரை கலைக்காங்க மற்ற ஊடகங்கள பேர் இதில் கலைக்காங்க ப்ளீஸ் அண்ணா முந்தி என்ன அந்த போன முறை அந்த ரவிராஜின் வைஃப் இந்த எலெக்ஷன் போட்ட திருப்பி எண்ணி தானே சுமந்திரன் வந்தவர். அப்போ சனம் எல்லாம் வந்து பிரச்சனைப்பட்டு தள்ளுப்பட்டு எல்லாம் வந்து இல்லை அதுக்காண்டி இந்த முறை சென்ற குடிச்சு கூட ஃபோர்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். என் அங்கான் முழு ஓட்ஸும் வருதுன்றதுக்கு அடுத்த சதி நடக்க போகுது. அர்ச்சனா என்ன தெரியும் என்ன
சரியா இவங்களெல்லாம் பிளான் பண்ணி நான் நிக்கல இப்ப இதுல நான் நினைச்சேன் நான் வந்து இவங்க யாரு ஏக்கடி பாட்டி ஆரம்பிச்சு நான் ஒன்று பேரும் அதுக்கு மிஞ்சது பேர் ஆகிட்டு பார்த்துறேன் நான் மூவங்கள் வடமானத்துல வடகிழக்கு சேர்ந்த போதில் 12 ஆசனம் எடுத்தான்டா இவங்க கடைசி வந்தும் எனக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துல இவங்க அந்த மற்ற பாட்டியில ஒதுக்க தள்ளி விட்டாங்கன்னா பெரிய வெட்டியா இருந்திருக்கு. இப்ப தவக்கலை இதெல்லாம் இல்ல மற்ற பாட்டி நிக்கிறேன் பழமையா தாங்கலாம் இப்படி ஆக்கலன்னு சொல்லி கொண்டிருக்கவா நாங்க ஓ அவைய ஒதுக்கி இருந்தாங்கன்னா சந்தோஷப்பட்டிருப்பேன். அவையெல்லாம் அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல 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 நாங்க என்ன மெயினா இந்த விடுதலை புலி இருந்தவங்களும் அவங்களையும் 3ஆவது ஆக்கிட்டாங்க. அவங்க எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த பாட்டியோட மட்டக்களப்பில் யார் வந்தது வின் பண்ணது இவங்க மற்ற பாட்டி இது தானே எங்களுக்கு விரோதமா அந்த பாட்டியில அழைக்கும் அவன் மக்களுக்கு ஒரு சேவை செய்யறையில ஒன்றும் செய்யறீங்க அவர் வின் பண்ணிட்டோமா இந்த முறை அவர் வின் பண்ணிட்டோமோ வின் பண்ணினா இல்ல வரைக்கும் பாத்தீங்கன்னா என்பிபி வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல போனது அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான். மற்ற ஏரியால எல்லாம் தொப்புலாம் நிக்கிறாங்க. எங்க உள்ளவங்க பர்டிகுலர்ல உள்ளவங்க என்ன சொன்னா இப்ப பாத்தீங்கன்னா அங்க உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த போட்டாங்க இல்லையே என்ன மட்டக்களப்பில் என்ன மட்டக்களப்பில் இல்லையே அவங்கள ஒன்றும் வெள்ளை இல்லையே இல்ல வெள்ளையில என்ன சொன்னா என்பிபி என்னென்னு சொன்னால் நான் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி உரிமையோட வாய்ப்பில் என்றால் இந்த தளத்தில் இத்தனை பேர் ஒரு மில்லியன் பீப்புள் இன்றைக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறான். பட் அவங்க யோசிச்சு கொள்ளுங்க என்று சொன்னால் உண்மையில் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் சாவச்சேரி பிரச்சனை தொடங்கைக்குள்ளே நான் வேறு தளங்களில் நான் பயணிச்சினேன். பட் எதிர்ச்சியாக உங்களோட தளத்துக்குள்ளே விதைக்குள்ளே நீங்கள் அதை சரியான வழியில் அதை வந்து உள்வாங்கி டாக்டரோட கம்யூனிகேட் பண்ணி அவர் வந்து இந்த உங்களோட தளத்தை தான் உண்மையில் அங்கீகாரம் தந்து உங்களோட அடிக்கடி கதைச்சபடியாக நான் ஒரு 1 month அதில் ஜாயின் பண்ணினேன். ஆகவே இந்த நீங்கள் வந்து ஏற்கனவே எங்களோட மண்பாசனோட ஒட்டின ஒரு ஆள் நான் உங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உண்மையான யதார்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் அவரை உள்வாங்கி வேறையும் நீங்கள் இன்றைக்கு இந்த தளத்தில் வந்து 1K people வந்து இதில் இந்த நிற்கிறேன்னு சொன்னால் இது ஒரு ஆளே முடியாது. என்ன சொன்னால் உங்களோட ஹார்ட் ஒர்க்கிங் அது உங்களோட நான் ஓப்பனாக சொல்லக்கூடிய அது உங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் போகணும். அவங்க ட்ரீம் கம் ட்ரூ அது நீங்கள் விளையாடி கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்ல இருந்து இப்போ நாங்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்போ எதையும் வந்து நெகட்டிவாக கதைக்கலாம். அதில் அப்படி இல்லை. நாங்கள் எல்லாருமே வந்து எங்களோட குறிக்கோளை விட்டு விளத்தினாக்கெல்லாம் எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழாக்கள் அது இன்றைக்கு இல்லை. அது ஒரு ஆளுக்காக தான் நாங்கள் வந்து உண்மையில் வந்து மன்னிப்பு கேட்கணும். அது வந்து அது கேட்க வேண்டிய ஆள் இல்லை. ஆகவே என்ன சொன்னால் நீங்கள் அதை உண்மையெல்லாம் உள்வாங்கி கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு சொன்னால் இன்றைக்கு அந்த சாவச்சேரி பிரச்சனையில் வந்து டாக்டர் அர்ச்சனா வந்து உங்களோட தளத்தில் வந்து எத்தனையோ முறை வந்து போயிருக்கிறார். அதேமாரி அவருடைய உறவினர்கள் எல்லோரும் வந்து போயிருக்கணும். எத்தனையோ அட்வைசர் எனக்கு தெரியக்கூடிய மாதிரி எத்தனையோ இதில் உண்மையில் வந்து இந்த தளத்தில் வந்து எத்தனையோ புத்திஜீவர்கள் எல்லோரும் வந்து போன ஒரு இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறதுக்குள்ளே வந்து ஒரு உண்மையாக பெருமையாக இருக்குது. எங்கேயோ எடுத்து நாங்கள் செய்த ஒரு நல்ல ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னு சொன்னால் எங்களோட பேரண்ட்ஸ் செய்த அர்ப்பணிப்புக்காக தான் இந்த தளத்தில் நாங்கள் பயணிக்கிறோம்னு சொல்லி உண்மையால் ஒரு என்ன சொல்லி அது எங்களுக்குள்ளேயே நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். ஆகவே ஒன்று யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வின் பண்ணிக்கல இலான் மாஸ்க் வந்து $200 million கொடுத்துருக்கிறார் எலெக்ஷன் கேம்பிங்குக்கு. ஆகவே எல்லோரும் வந்து எத்தனையோ பலத்தோடு தான் இந்த களத்தில் இறங்குறது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா இந்த பூர்கோள இதில் வந்து அனுரா வந்து சிக்க போகிறார் அதெல்லாம் மாட்டு அப்படி ஒன்று இல்லை. அதாவது வந்து இலங்கைன்ற ஒரு நாடு வந்து முன்னுக்கு வரணும்னு சொல்லி கனவிட்ட விருப்பம். அதில் நாங்களும் இலங்கையர்ன்னு சொல்கிறது வந்து நாங்கள் உண்மையாக ப்ரௌடாக இருக்கணும். அதிலே வந்து தமிழாக்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதை உலகத்தில் வந்து புகிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குவோம். ஏன்னு சொன்னால் நான் வெளியாமல் அப்போ சொன்னேன்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்லையும்
எங்களோட ஈழத்தில் இல்லை ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒரு ஆள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஆதிக்கம் ஒரு என்னென்று சொன்னால் எங்களோட நாட்டை வந்து கட்டி எழுப்புறது. இப்போ சரியான ஒரு இது வந்திருக்குது. அதை நாங்கள் சேர்ந்து ஒற்றுமையாக போகணும். இதில் வந்து வேற்றுமையில பற்றி கதைக்கிறதுக்கு இடமே இல்லைன்னு நான் விரும்புகிறேன். என்று சொன்னால் உண்மையில் டாக்டர் அர்ச்சனான்னு சொல்லி ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே எங்களுக்குள்ளேயே இல்லாத மனதில் இடம் பிடிச்சி இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு கோட்டைக்குள்ளே இருந்து அது வந்து இந்த உங்களுக்கு தான் காய்க்கிறேன் மனத்தை வேணும். நீங்கள் செய்த ஒரு அர்ப்பணிப்புக்காக தான் உங்களுக்கு தான் நான் அதை பற்றி காய்க்கிறேன். நான் என்ன பொறுத்தவரை நான் இந்த ஈஸியாக அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் அவருக்கு அட்வைஸ் பண்ணலாம் இப்படி நான் சொல்லி நான் இந்த தளத்தில் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள் அதை சொல்லி போட்டு போகிறதுக்காக நான் விரையில்லை. நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னு சொன்னால் நாங்கள் எல்லோருமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள். எல்லோரும் வந்து ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு உலக தமிழர் எல்லாருமே ஒரு கூடைக்குள்ள நின்ற ஒரு காலம் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன சொல்லுவோம் பாபம் எங்களுக்கு இந்த பொறுப்புகள் கணக்காக இருக்குது. நாங்கள் எத்தனையோ ஃபெயிலியரை சந்திச்சுட்டு வந்தாங்க. இது வந்து எங்களுக்கு என்ன சொல்லுவோம் பாபம் உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்த வந்து உண்மையில் வந்து கோடியான இது வந்து நான் உங்களுக்கு இல்லை நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் செய்த ஆட் பண்ணி நான் சொல்லுவேன். உங்களோட அப்பா அப்படி ப்ரௌடாக உங்களை பார்க்கணுமோ ஒரு காலத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல இருப்பீங்க. ஆகவே அந்த என்னை பொறுத்தவரையில் நீங்கள் மனம் சோர்ந்து போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நீங்கள் போகிற படிக்கட்டில் உங்களோட பக்கத்தில் இன்றைக்கு நான் இதே டைமில் வேறு நாட்டிலேருந்து நான் கதைக்கிறேன்னு சொன்னார். இது வந்து எங்கேயோ ஒரு சக்தி வந்து எங்களுக்கு இயக்கி கொண்டு இருக்குது. சேம் டைம் உங்களை பற்றி நான் ஒரு அர்ப்பணிப்பாக பார்க்குறேன். ஆகவே அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் எப்போவும் வந்து மனம் தோலை சலரக்கூடாது. நீங்கள் இதை வந்து என்னங்க விக்டரியாக போய்க்கொண்டுங்க பாசிட்டிவாக போங்க. எனக்கு தெரியும் டாக்டர் அர்ச்சனா வந்து இந்த தளத்தில் வந்து உண்மையில் வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு வச்சுக்கிறார். அதை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் சரியான இடத்துல வரைக்கும் உங்களுக்கு கண்ட ஒரு மௌடம் இருக்குது. ஆகவே என்னென்னு சொன்னால் நீங்கள் அதை தொடர்ந்து பயணிங்கள், மனச்சோர்வு வேண்டாம். ஏன்னு சொன்னால் நீங்கள் போட்ட அர்ப்பணிப்பு வந்து உண்மையில் இந்த வெளிநாடுகளில் வந்து எல்லோரும் வந்து தங்களுக்கு ஒரு இலங்கையில் வந்து ஒருவர் வந்து ஒரு விஷயத்தை போய் ஒரு நாட்டில் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில் நான் வேறு இடத்துல ஹெல்ப் பண்ணாலும் கூட என்னை பொறுத்தவரை ஒரு பெனிஃபிட் இல்லாமல் ஒருவரும் ஹெல்ப் பண்ண போகிறதுக்கு இல்லை. வெளிநாட்டில் இருக்கிற தமிழாக்கள் அடித்து சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா இலங்கையில் தாங்கள் அப்படி பாருங்க. நாளைக்கு 500 வந்து எப்போ காணிங்க ஓப்பன் பண்ணி விட போகிறேன். பாருங்க ஒரு காணிக்கு எத்தனை பேர் உரிமை கூற போகிறான்னு பாருங்க. அதான் எங்களோட தமிழாக்கள் அது விளங்க ஓடும். அதாவது வந்து இலங்கையில் நாங்கள் எத்தனையோ காணியை விட்டு யாழ்ப்பாணத்தை விட்டு வெண்ணிலத்துக்கு போய்க்குள்ளே நாங்கள் ஒரு இடம் பேர்களை இருக்குல்ல எங்களோட காணியை விட்டு தான் போனாங்க. இன்றைக்கு காணியை திருப்பி கையளிக்கிறேன்னு சொன்னால் இத்தனை பேர் லைன் நிற்க போகிறாங்க. இது எந்த காணின்னு சொல்லி கள்ள உறுதியோடு சண்டை பிடிக்க போகிறாங்க வாசலுக்கு வாசல்ன்ட்டு. அதான் நடக்க போகுது. உலக தமிழ்கிட்ட செயல் அப்படி தான் இருக்க போகுது. நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் வழியால் வந்து நாங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு சம்பாதித்த ஒரு ராஜ்யத்தை காட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே சின்ன ஒரு அர்ப்பணிப்பு காணிக்காப்போ எல்லோரும் சண்டை பிடிக்க போனால் அதான் எங்கடையாக்கள் நிற்கிற ஒரு சின்ன ஒரு என்னட்டு சொல்கிறது அந்த வெறுதில மைண்டில் எங்களுக்கு சொன்னால் ஒரு குறும்பு வேலை அதெல்லாம் தூக்கி அறிஞ்சு போட்டு நாங்கள் எங்களோட சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு வருவோம். நம்ம காணி பூமி வெக்கேஷன் வீடுகளை கட்டி ஒருவரும் அங்கே ஆள போகிறதும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த நண்பன் ஒருவர் வந்து $1 மில்லியன் வீடை கட்டி போட்டு அங்கே 2 கொடுத்து போட்டு அங்கே ஆடு வளர்க்குறாங்க 2 கொடுத்தாங்க. அப்படியான உலக தமிழர் இன்றைக்கு அப்படி தான் அனுபவிச்சு கொண்டு இருக்கணும். ஆனால் கேட்டு பார்த்தா எப்படி இருக்குமென்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக அங்கே வேண்டிய டைமை செலவழிக்கிறதும் காசு செலவழிக்கிறதும் அப்படி ஒரு நடந்து கொண்டு இருக்கிறது உலக தமிழர் செய்கிற ஒரு இழிவான வீரனை நான் எதிர்பார்க்குறேன். நாங்கள் எப்படி நீங்கள் எப்படி அர்ச்சனா கொண்டு வந்து இந்த தளத்தில் வந்து எங்களுக்கு நாங்கள் விட்டதை பிடிக்கிறதுக்காக ஒரு வாய்ஸ் ஒன்று எங்களுக்கு வருமென்று சொன்னால் கனிமா அந்த உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான வாய்ஸ். நீங்கள் எத்தனையோ அரசியல் ஆக்களை உருவாக்கலாம். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு ஆளுமை இருக்குது, உங்களுக்கு சுத்தவரை நல்ல டீம் இருக்குது. நானும் மறைமுகமாக இருப்பேன். பட் என்னென்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. என்ன சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்குது, எங்களுக்கு வரலாற்று கடமை இருக்குது. ஆகவே அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கனவேர் காய்ச்சாங்க பிரச்சாரம் செய்யலை அப்படி செய்யலான்ட்டு எல்லாருமே எப்படியும் கதைக்கலாம். ஆனால் உண்மையில் நாங்கள் இந்த வெளிநாடுகளில் இருக்கிற காலங்களில் வந்து யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு இப்படி 8 மணிலேருந்து 8 மணி வரை எங்களோட ஸ்கெட்யூல் எப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் ஒரு பொது சேவைக்காக நாங்கள் ஒரு இடத்த போய் நின்று கொண்டு நாங்கள் ஒரு ஆள் 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறது சொல்லி எங்களால் இயலாது. வெளிநாட்டில் இருக்கிற ஒருவராலையும் இயலாது. சும்மா ஏதோ தானோன்னு சொல்லி அப்படி இப்படி மொத்தத்துக்காக அங்கங்கே போயிட்டு வராங்களோ ஒழிய பப்ளிக்காக ஒர்க் பண்ணுற ஆக்கள் வந்து ஒரு உரிமை இல்லைன்னு நான் சொல்லுவேன். எங்குடுமி நான் என்னையும் தான் சொல்கிறேன். என்னாலே மேலாது. ஆனால்
ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் வந்து நாங்கள் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ பேரை நாங்கள் சந்தித்து ஒரு நாள் சந்தித்து போட்டு அரை நாள் சந்திச்சுட்டு ஒரு மனத்தியாளம் சந்திச்சு போட்டு எல்லாம் விட்டு போட்டு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 1K பீப்புள் இந்த தளத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. இந்த 1K பீப்புளை வச்சு ஒரு இவெண்ட் செய்கிறேன்னு சொன்னால் எப்படி ஒரு பெரிய ஒரு ஆடிட்டோரியம் வேணும், ஒரு பெரிய ஒரு போடியம் வேணும். இன்றைக்கு நீங்கள் அந்த போடியத்தில் நீங்கள் மறைமுகமாக நிற்கிறேன்னு சொன்னால் 1K பீப்புளை நீங்கள் கொண்டு ஒரு போடியத்தை ஒரு செலவில்லாமல், அதாவது வந்து உங்களோட அன்புக்காக நீங்கள் எடுத்த செயல் வந்து சரியாக போகிறன்றதுக்காகத்தான் இவ்வளோ பேரும் 1K பீப்புள் இன்றைக்கு நின்றுருக்காங்க. அதாவது வந்து எத்தனை பேர் ரிசல்ட் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வராதா, இந்த மைந்தன்ற தளத்தில் இருந்து அதை உண்மையான ஒரு சக்ஸஸாக அந்த அறிவிப்பு வராதான்னு சொல்லி இவ்வளோ பேரும் வந்ததுக்காரம் அதுதான் ரீசன். இல்லாட்டி வேறு எத்தனையோ மீடியா இருக்குது, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் அடிச்சடிச்சு கேட்க அப்படி இல்லை. இந்த தளம் வந்து உண்மையால் வந்து ஒரு சரியான விதத்தில் இயங்குறபடியாக தான் உங்களுக்காக இவ்வளோ பேரும் வந்து ஒரு 1K பீப்புள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த ரிசல்ட். இப்போ அது வந்து அது என்னென்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலம் ஒன்று இருக்குது. ஆகவே நீங்கள் அதை மிஸ் பண்ணக்கூடாது என்ற இது. ஆனால் ஒரு ஆஸ் அ பிரதர் மாதிரி தான் உங்களை கேட்டுக்கொள்வது என்று சொன்னால் நீங்கள் பணியை செய்து கொண்டு இருங்கள். அது உங்களுக்கு கொண்டு ஒரு போடியம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மௌடம் கிடைக்கும். அது வந்து உங்களோட பெற்றோருக்கு செய்தி ஒரு ஆசீர்வாதமாக உங்களோட சௌரம் என்ன மாதிரி ஒரு சௌரத்துக்காக செய்கிற ஒரு இதாக நினைச்சுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கொண்டு எந்த விருப்பம். ஆகவே இந்த தளத்தில் வந்து ஒரு தடவை மறக்க இயலாது. அர்ச்சனா இன்றைக்கு வந்து அடிச்சு சொல்கிறேன். அர்ச்சனா வந்து அவற்றை ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லத்தான் தெரியும், பண்டத்திற்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட. பட் எனக்கு என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், இன்றைக்கு ஒட்டுமொத்த இலங்கை தமிழருக்காக இலங்கையில் வாழ்கிற தமிழுக்காக உலக தமிழருக்காக இன்றைக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படியும் இருக்கலாம். நாங்கள் முகம் காட்டாமல் தான் இந்த இடங்களில் இருக்கிறோம். எத்தனை பேர் ப்ரோஃபைலில் போடுற இல்லை, எத்தனை பேர் தங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்கிறது இல்லை, எத்தனை பேர் உண்மையில் நாங்கள் வெளியால் சும்மா ஸ்வீட் டாக் மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்குள்ள வேல்யூ வந்து எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு உண்மையாக ரிவோர்ட் எடுக்க வேண்டியது எங்களோட ஃபேமிலிகிட்ட இருந்து. நாங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க இவ்வளோ தூரம். இந்த நாடா நீங்க ஓகே அப்புறம் நீங்கள் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பயணிக்கலாது. ஆகவே உங்களோட ஃபேமிலிக்கு முதல் தேங்க்ஸ் பண்ணுறேன் நாங்கள் உங்களுக்காக. அதாவது வந்து ஒரு ஈவன் கூட நான் கூட இப்போ நானும் பிள்ளைகள் வச்சுக்கிறேன். நான் ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நான் ஃபோன் பண்ணாட்டி எனக்கு கால் பண்ணுவாங்க, டேர் வீடு ஆகியோன்னு சொல்லி. அப்போ அப்படியான காலகட்டங்கள் இருக்கக்குள்ள நீங்கள் ரெண்டைக்கு எங்களுக்கு முன்னால் இருந்து பேருக்கு முன்னால் நீங்கள் ரெண்டைக்கு ஒரு அப்படி செய்கிறது வந்து உண்மையில் வந்து நீங்கள் நாங்கள் கொடுத்த பாக்கியம் தான் நான் சொல்லணும். என்று சொன்னால் இப்படி ஒரு உங்களோட தளத்து மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சோன்னு சொல்லியும் இன்றைக்கு 1K பீப்புள் உங்களுக்கு பின்னால் நிற்கிறது காரணம் என்று சொன்னால் எங்களை உள்வாங்கி நீங்கள் அது செய்கிறது காரணம். இன்றைக்கு நீங்கள் எதிர்பாருங்க, நாங்கள் உண்மையில் வந்து நான் எந்த பர்சனல் இது, அதாவது வந்து எந்த இதன்படி பார்க்கக்குள்ள எத்தனை பேர் இன்றைக்கு 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் மேயிலிருந்து நாங்கள் எத்தனையோ ஒரு போராட்டங்களுக்கு பின்னாலேயும் ரோட்டில் நின்றும் குளிக்காமையும் பல்ல விளக்காமையும் இன்றைக்கு நின்று எத்தனையோ காரியங்களை செய்ததையும் கூட உங்களோட தளங்கள் எல்லாம் ஏன்னு சொன்னால் அப்படி இருந்த காலங்களில் இன்றைக்கு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுற விஷயம் ஏன்னு சொன்னால் உங்களோட தளத்தில், அதாவது புலம்பெயர் இடத்துல இருந்து நீங்கள் ஆக்களை தெரிவு செய்து அங்கே ஒரு களத்தை உருவாக்கி அந்த களத்துக்கு பின்னால் இவ்வளோ பேரையும் கொண்டு நடத்தி அந்த வேதனை உண்மையால் பெரிய வேதனை நீங்கள் பட்டிருப்பீங்க, நான் தெரியும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு பின்னால் இருக்கிற வந்து நான் கேட்டுக்கொள்கிற இந்த தளத்தில் என்னன்னு சொன்னால், அதாவது வந்து நெகட்டிவாக எப்படியும் கலைக்கலாம். நாங்கள் அது வெரி ஈஸி. நாங்கள் ஈவன் கூட நாங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தல் ஒரு நாளும் சொல்லி கொண்டிருப்போம், அப்படி செய்ங்க இப்படி செய்ங்க அப்படின்னு. நாங்கள் வந்த பாதை அப்படி. ஆகவே நாங்கள் அதை பிளாக் கூடன்றது தான் அந்த நெகட்டிவ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அந்த போய். பட் சேம் டைம் அந்த செலிப்ரேட் பண்ணுறன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாள் நாங்கள் மறக்கக்கூடாது. என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் எத்தனையோ கட்டங்களில் இப்போ செலிப்ரேஷன் வந்து பாட்டு வழியாக வந்திருக்கு. அந்த பாட்டை தான் கேட்டுருக்குறோம். எத்தனையோ எங்களோட உணர்வு பூர்வமான இதுகள் வந்து பாட்டு வழியாக வந்திருக்கு. அந்த பாட்டை நாங்கள் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு அதுக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறாங்க எத்தனையோ எங்களோட நண்பர்கள். ஆகவே என்னென்று சொன்னால் அந்த செலிப்ரேஷன் வந்து நாங்கள் பாட்டாக வந்து இல்லாட்டி மனதால் வந்து அப்படி போய் கொண்டிருக்கோம் மொழியாக. நாங்களாம் உண்மையாக வின் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு இன்றைக்கு 15 வருஷம் ஒரு பார்ட்டியில் இருந்தோண்டு நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ மணிப்பழம் எல்லாத்தையும் வச்சு தான் இன்றைக்கு பார்ட்டிகள் வந்து இன்றைக்கு களமாடினோம். இன்றைக்கு வந்து அனுரா ஓப்பன் பண்ணி விட்டால் நீங்கள் யாரும் கேட்கலாம், வெளிநாட்டாக்களும் வந்து டூவல் சிட்டிசன் இருந்தால் எலெக்ஷன் கேட்கலாம்ன்ற ஒரு கட்டம் ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் இருக்கு என்று சொன்னால், அதாவது வந்து
எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலாக சான்ஸ் கொடுக்கணுமென்றது. ஆனால் உண்மையில் வந்து நாங்கள் ஒரு குறுகிய காலத்தில் இந்த உங்களோட தளத்திலிருந்து நாங்கள் ஒரு ஆக்களை அனுப்பி நீங்கள் இன்றைக்கு வின் பண்ணி நாங்கள் உண்மையாக ஒன்றுமே இல்லையென்று நாங்கள் இன்றைக்கு போயிருந்தால், ஒன்றுமே ஒரு சீட்டும் கிடைக்கலன்னு போயிருந்தால் அதுக்கு உள்ள மெனவேலி வந்து வேறையாக இருக்குது. நாங்கள் இருக்கிற நாடுகளில் வந்து எத்தனை பேர் எங்களுக்கு தெரிஞ்சாங்க 16 வருஷம் 4 எலெக்ஷனை மீட் பண்ணதுக்கு பிறகு தோல்வி அடைஞ்சு போய்க்குள்ள அவன் திரும்பி 2 வருஷம் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் நல்ல ஒரு உதாரணம் யோசிச்சு பாருங்க. ஆகவே நாங்கள் சோறக்கூடாது, என்ன தட்டி கொடுத்து அவங்கள திருப்பி என்ன இன்றைக்கு நாங்கள் தோல்வி எடுத்த பார்க்கக்கூடாது. எங்களை வந்து ஒரு வெற்றியின் ஒரு படிக்கட்டாக தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பட்ட அனுபவங்கள், எங்களுக்கு கிடைச்ச ஆதரவுகள், எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப்புகள், அதை வச்சுக்கொண்டு அடுத்த முறை களத்தில் நிற்கல பாருங்க எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நன்றி. நாங்கள் கூட கலைக்கிறோம் போடாது, பட் மெட்டாக்களுக்கு சான்ஸ் கூட வேணுமே. உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் உங்களோட என்ன பர்சனலாக சொல்லியிருக்கேன். இந்த மெசேஜை ஒட்டுமொத்த எங்களோட சகோதரங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கதைங்க நான் எனக்கு வன்னிமான் தான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குன்னு சொன்னால் இந்த தளத்தில் வந்து உண்மையாக அவர் போட்ட சக்தியை வந்து உண்மையால் ஒரு அளப்பரியாது. நானே கூட செய்ய மாட்டேன். அப்படி அதுக்காக தான் சொல்லுவார். மற்றொரு கதைக்கலாம். தேங்க்யூ. நன்றி. மிக்க நன்றி. எல்லாரும் போயிட்டாங்க. மைதானா கிட்ட 15 மத்தியானம் நினைக்கிறேன். நான் நித்திரை, நீங்களே நித்திரையில நானே நித்திரையில. ஐயோ, 5 கோஸ்பிள்ளே படுக்கலாம் போல இருக்கப்பா. யாரப்பா பாட்டு போட்டிருக்காங்க? ஓகே மைந்தன், இன்னும் நீங்கள் டைட்டாக இருப்பீங்க. நாங்கள் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் 1 minute க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் அடிக்கடி வாங்கலாம். நல்ல விஷயம்லாம் சொன்னீங்க, அடிக்கடி வாங்க ப்ளீஸ். எஸ்பி செல்வான் எல்லாம் போயிட்டா நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க மைந்தன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, நீங்கள் அடிக்கடி வரணும். வந்தால் தான் நல்ல விஷயம். இல்லை, நாங்கெல்லாம் அன்பாசனை எல்லாரும் எங்களோட ஒட்டுமொத்த இலங்கையில் பிறந்தாக்க அன்ஃபார்ச்சுனேட் நாங்கள் எல்லோருமே நல்லா இருக்கிறோம். உண்மையில் வந்து நாங்கள் இன்றைக்கு தலைவர் வந்து எங்களோட பீப்புள் வந்து நாளைக்கு வெளிநாடுகளில் சரி நல்லா படித்து நல்லா ஹாப்பியாக இருக்கணுமென்று எப்போ அதை விரும்பினாலும் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறோம். 99% செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவரும் ஒத்துக்கொள்கிற இல்லை. அதான் ஒரு மேடம் வன்னிமேன் தான். நீங்கள் அப்போ சொன்னீங்க இல்லை என்னென்னு சொன்னால் நீங்கள் 90% வந்து வீட்டை விட்டு வலிக்கிறீங்களா, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க, புக் படிக்கிறீங்க. அதுவுமே கேட்க கவலையாக இருந்தது. நீங்களும் வெளியால் வரணும் வன்னிமேன் தான். அதாவது இந்த ஆதங்கம் ஏன்னு சொன்னால் நீங்கள் பப்ளிக்காக வந்து பப்ளிக் இவெண்ட்டுகளில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுக்கு கட்டாய கடமை இருக்கிறது, செய்யுங்கள். அதுவே உங்களோட ஆளுமையை வந்து வெளியால் உலகத்துக்கு கொண்டு வாங்க. அதான் இந்த தாழ்மையான வேண்டுகோள். ஆனால் நீங்கள் வந்து தான் வந்தீங்க பிறகு மைந்தானா இந்த விஷயத்த கிட்ட எனக்கு தெரிஞ்சு 2-3 மாதமாக சொல்லி கொண்டிருக்கேன். இவ்வளோ விஷயத்த அவர் லூஸ் பண்ணிட்டார். இல்லை எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சாலும் இன்றைக்கு அவரை ஓப்பனாக சில நாடுகளில் பதிவு செய்கிறது வந்து சில அது வந்து உண்மையாக வந்து இப்போ நாங்கள் சும்மா கழிச்சிட்டு போகிறதும் விட அந்த சில சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறது வந்து உண்மையாக அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு சொன்னால் எனக்கு தெரியும். அவர் உண்மையாக வந்து எவ்வளவு ஆளுமையான ஒரு மண்பாசனை இருக்கிறது தெரியும். ரத்தத்தில் ஓடினாதான் அந்த இது வந்து உணர்வு வரும். இல்லை அது ஏன்டா அவர் வந்து என்ன இன்றைக்கும் அந்த ப்ரோஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏன்னு சொன்னால் உண்மை என்னென்னா இது வந்து சகோதர
இப்போ ஒரு இன்மேச்சுவர்ட்னு நான் சொல்லுவேன். நாங்கள் என்ன இலங்கையில் பிறந்தேன்னு சொன்னால் அது ஆறாக இருந்தாலும் இலங்கையில் நாங்கள் ஒரு தமிழியனாக பிறந்தேன்னு சொன்னால் எங்களுக்குள்ள வரலாற்று கடமைகள் கணக்காக இருக்குது. அது வந்து சாகுறதுக்காக நாங்கள் சண்டை பிடிக்கலாம், அதுகள் வேறு விஷயம். பாடா என்னென்னு சொன்னால் குறிக்கோள் ஒன்று வரைக்கும் நாங்கள் ஒன்று செய்கிறது தான் உண்மையாக எங்களோட கட்டாய கடமை. அதில் வச்சுக்கொண்டு நாங்கள் நெகட்டிவ் கிளாஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அதாவது வந்து இப்போ என்ன பொறுத்தவரையில் நாங்கள் வந்து நாட்டை ஆள்றதோ வீட்டை ஆள்றதோ பற்றி முக்கியம் இல்லை. நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பயணித்து போவோம்னு சொன்னால் உலகத்தையே ஆளலாம். அதான் எங்களோட இனம். ஒபாமா என்று சொல்லி ஒபாமா வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு அது சிறுபான்மையில் வந்து இன்றைக்கு அமெரிக்கா ஆண்டுட்டு போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கும் அவருக்கு உள்ள பயோகிராஃபி வந்து இன்றைக்கும் எத்தனையோ புக்கு இப்போவும் ஈஸியாக விற்று கொண்டிருக்கிறார். அவர் எழுதுகிற சொல்லாடல் அவற்றை கடந்து வந்த பாதைகளை வச்சுக்கொண்டே இன்றைக்கு அவர் வந்து பிரசிடென்சி வந்து அவர் ரிட்டையர் பண்ணாலும் கூட இன்றைக்கும் வந்து அவர் என்ன சொன்னால் அவர்கிட்ட புக்கில் தான் அவர் கவர்மெண்ட் காசு இல்லாட்டி அவர் புக்கால் எவ்வளோ எத்தனையோ $1 மில்லியன் வந்து ஒன்று இருக்குது. எடுத்துன்னா அவர்கிட்ட சுயசாதனை. ஆகவே எங்களுக்குன்ற ஒரு ஆளுமை இருக்குது. நாங்கள் என்ன நாங்கள் விடுறது என்ன சொன்னால் எங்களோட வாயில் நாங்கள் கடுறோம். அதனால் நாங்கள் அதை வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். எங்கள் உங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆட்களோட ஆளுமை இருக்குது. இல்லை இப்போ வனிமேந்தன் என்ற ஒரு ஆள் தளத்தில் வந்து நான் இன்றைக்கு 60,000 கிட்டத்தட்ட நான் 4 மாதம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வழியாக தெரியலை. பட் நாங்கள் என்ன சொன்னால் நான் நார்மலாகவே என்ன சொல்லுவேன், எனக்கு கடவுள் இந்த கொடை என்ன சொன்னால் உலக நாளும் நான் பயணிக்கல கிட்டத்தட்ட 2-3 hours நான் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கு. பின்னால் இருந்து கேட்டு கொண்டு இருந்திருக்கு. உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும். பட் ஏனென்று சொன்னால் அதை வந்து நாங்கள் உள்வாங்குகிறோம். அதை வந்து நாங்கள் அதுக்காக நாங்கள் சோறக்கூடாது. இப்படியான இதில் வந்து நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டை கொடுப்போம். ஒழிய என்னை பொறுத்தவரை ஒருவனை வந்து நெகட்டிவாக சொல்ல விருப்பம் இல்லை என்று சொல்ல வேணும்னு சொன்னால் நான் பேசாமல் குவாய்ட்டாக இருக்கிறான் பெற்றேன். அதுக்காக நான் என்னென்ன பாசிட்டிவாக காய்ச்சொண்டு போய்க்கல நெகட்டிவ்லாம் தானாகவே போயிடும். நாங்கள் பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நெகட்டிவாக பற்றி பெருசாக எடுத்தோம்னு சொன்னால் பாசிட்டிவ் வந்து ஒரு நாளுமே மேலே வராது. சிலாக்க சொல்லுவாங்க என்ன பொறுத்தவரைன்னு சொல்லுவாங்க, நெகட்டிவாக சொன்னால் தான் என்னவா வி ஹேவ் டு ஷேப் இட் அப்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் அவரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் அது ரோங். அதாவது நெகட்டிவாக சொல்கிறதால ஒரு ஆளுக்கு மன உளைச்சல் வெறுமையை ஒழிய ஒரு நாளுமே வந்து அவரை திருத்த போகிறது இல்லை. பாசிட்டிவாக கூட காய்ச்சி பாருங்க, நெகட்டிவ் வந்து தானாக அழிஞ்சு போயிடும். நாங்கள் நெகட்டிவாக கதைக்க ஒரு பாசிட்டிவ் வந்து வெளியால் வரவே மாட்டேது. அது நான் பட்ட அனுபவம். ஆகவே நாங்கள் பாசிட்டிவாக காய்ச்சொன்றுங்க. உங்களுக்கு எப்போ வந்து நாங்கள் ஒரு ஹியூமன் பீயிங் ரைட், எங்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஆனால் நாங்கள் அதில் யோசிக்கணும். அது என்ன தளத்துக்காக நாங்கள் ஒரு நாளும் என்ன சொல்கிறது ஆக்க சொல்லிவிடும். முகத்துக்காக நாங்கள் டேஷ்ன்னு சொல்கிறது இல்லை. முகத்துக்காக டேஷ் சொல்லக்கூடாது. உங்களோட மனதை என்ன பட்டது அதை சொல்லுங்கள். முகத்துக்காக டேஷை சொன்னோம்னு சொன்னால் அது வந்து ஒரு நாளும் கனவே கேட் பண்ணுவோம். அதுலேருந்து நாங்கள் திரும்பி வரவே இல்லாது. பட் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எல்லாருக்கும் ஹார்ட் ஒர்க்கிங் தான். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆட்களும் அதை இந்த நாட்டில் இருந்தாலும் நான் உண்மையாக நான் ஏன்னு சொன்னால் நான் அவை இது கொடுக்க 100% கிரெடிட் கொடுக்கணும்னா அவ்வளோ கஷ்டத்துக்கு கொடுக்குறோம். எத்தனையோ இன்றைக்கு நாங்கள் இப்போ நவம்பர் மாதத்தில் நிற்கிறோம். எவ்வளோ பேர் எவ்வளோ சக்ஸஸ் பண்ணி எத்தனையோ ஆர்கனைசேஷன் வந்து இன்றைக்கு ஒரு அதை மறக்கக்கூடாதுன்றதுக்காக எத்தனையோ தளங்களை வந்து அமைச்சு இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அதுக்கேற்ற வேலை திட்டங்கள் நடந்து வந்துருக்கு. அந்த வேலை திட்டங்களுக்கு பின்னால் நிற்கிறோம் எத்தனை பேர் வேலைக்கு ஃபுல் டைம் வேலைக்கு போவாங்க, பார்ட் டைம் வருவாங்க, அங்கே போவாங்க இங்கே போவாங்க. ஏன்னா அந்த நாளை வந்து அந்த டேயை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த உலக தமிழரும் வந்து ஒன்றா நிற்க வேண்டிய மாதம். ஆகவே அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் அதை யோசிக்கக்குள்ள இப்படியான தளங்கள் இது வந்து நாங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு அது உண்மையாக அந்த அதாவது வந்து என்ன சொல்கிறது இந்த தளத்தில் வந்து வனிமேந்தன் ஒரு மெயினான இது கேட்கல அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்து மேலே கொண்டு வர முடியும். நெகட்டிவாக பற்றி காய்ச்சி அவரையும் குழப்பி எனக்கு அது விருப்பம் இல்லை. ஓனஸ்ல ஏன்னா திருப்பி வனிமேந்தன் தான் சொல்கிறேன்னு சொன்னால் அது என்னென்னா நாங்கள் பாசிட்டிவாக கூட கதைங்க நெகட்டிவ் தானாகவே மறந்து போயிடும். நீங்கள் நெகட்டிவாக காய்ச்சிங்கன்னா நீங்கள் நெகட்டிவ் பீப்புளோட நீங்கள் டீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் பீப்புளை கடைசியும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. அது உங்களுக்கு கிட்டவும் பெற மாட்டேங்க. அதை நான் படித்த அனுபவம். ஆகவே நாங்கள்லாம் விதையெல்லாம் வந்து இப்போ வேறொன்று நிற்கிறோம். சரி, அப்போ நாங்கள் பாசிட்டிவாக போட்டு போவோம். அதுதான் என்னால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அன்பார்ந்த மக்களுக்கு. தேங்க்யூ கனிமே. இந்த நானும் இறங்கி கொள்கிறேன். மெட்டாலுக்கு சான்ஸை கொடுங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் நீங்கள் நாளைக்கு செலிப்ரேட் பண்ணணும். டாக்டர் அர்ஜுனா இந்த தளத்துக்கு வரணும். எல்லோரும் ஒன்றாக என்று செலிப்ரேட் பண்ணணும்னு ஒரு விக்டரி வந்து ஒரு மனிதன் இந்த தளத்தில் வந்து போனான்னு ஒரு நீங்கள் வேணுமே அவருக்கு அடிக்கடி சொல்லுவீங்க. ஒரு ஆள் வந்து அவருக்கு சாப்பாடு தந்தது கடைசியில் எங்கேயும் வடவை அந்த இப்போ மறக்க இல்லாமல் இருக்குது. அந்த அண்ணன் வந்து தேடி வந்து தந்து வனிமேந்தன் அதுதான் உண்மை. அந்த அண்ணன் வந்து தந்து அதுக்கு ஒரு கடவுள் அனுக்குறையெல்லாம் உங்களை வந்துட்டு போயிருக்கிறேன். அது உண்மையாக தேவையான தான் வந்திருப்பேன் வனிமேந்தனுக்கு. அடிக்கடி சொல்கிறேன். நீங்கள் இந்த தளத்தில் நீங்கள் ஒரு ஆள் வந்தார் சாப்பாடு வந்தார்
அப்படி போனார் இன்றைக்கும் அதை பற்றி சொல்லிக்கொண்டு அப்போயே தெரியும் வலிமை அந்த ஆளுமே எவ்வளோ ஒரு என்ன சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு எல்லாரும் உள்வாங்கி கொண்டு போகிற ஒரு 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 பெரிய ஒரு ஹீரோவாக தான் நான் பார்க்குறேன் வலிமை வந்தேன். அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஒரு பெருசாக அவரால் சொல்கிறான்னு சொன்னால் அதான் உண்மையாக மனிதத்துவம். அதைத்தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இப்போ இந்த பாசிட்டிவாக தான் பார்க்கணும், நெகட்டிவாக வந்து போகக்கூடாது. அது அவர் சாப்பாட்டை வந்து நான் அஞ்சு வச்சிருப்பார், இல்லாட்டி அவர் யாருன்னு சொல்லி அதுக்கு அந்த அதை என்ன கலர் அவர் தந்தால் வந்து ப்ளூவோ ரெட்டோ ஒயிட்டோ பர்பிளோன்னு நீங்கள் நச்சிங்கன்னு நாங்கள் சாப்பிட மனம் பெறாது. நாங்கள் அப்படியான அப்படியான இனத்துலேருந்து வரையில்லை. நாங்கள் எல்லாருமே ஒரே கலரில் வந்துடுறோம். அது எங்களுக்கு படிப்பிச்சு விட்டுருக்கு பாடங்கள் எல்லாம். நாங்கள் எல்லாரும் ஒரே கலர். நாங்கள் இன்னொரு அப்படியே பர்பிள் ப்ளூ ஒயிட் ரெட் அண்ட் இல்லை. அது வந்து 2009 ஆண்டுக்கு பிறகு தலைவிரிச்சு ஆடும் எல்லாம் திருப்பி பழையபடியே எல்லாத்தையும் அவைக்கு தேவையான கலரை அவையவே பூசி கொண்டு இருக்கிறோம். அது திஸ் நாட் த வே ஒர்க். 35 இயர்ஸ் வந்து கலரண்டே தெரியாது எங்களுக்கு. அந்த கலர் எப்படியான கலர் எப்படி கலர் இருக்கணும் ஒருவருக்குமே தெரியாது. அது எந்தெந்த ஸ்ட்ரீட்ல எந்தெந்த வீட்டிலேருந்து வந்தாங்களோ எந்தெந்த பாதையிலேருந்து வந்தாங்களோ அன்றைக்கு மீட் பண்ணுறாங்க. அன்றைக்கு எங்களுக்கு தோல் எடுக்கிறோம் தான் தோலை அன்றைக்கு அப்படியான வந்தீங்கன்னா தான் நாங்கள் வெளிநாடுகளில் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாம் வெளிநாட்டில் வரைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஏஜென்ட்ஸ் கொண்டு வந்து விட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் தேவையான ப்ராஜெக்டுக்காக வந்தாலும் சரி, என்னத்துக்கு கடமைக்காக வந்தாங்களோ யாருன்னு பார்த்துருங்க. இல்லை நாங்கள் நாட்டுக்கு போன ஒரு நாட்டில் செட்டில் பண்ணப்பட்டு நாங்கள் வாழணும் சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒரு 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 ப்ரோக்ராம் எங்களை இனத்துக்காக செய்ய எத்தனை பேர் திரண்டு நிற்கிறீங்க. அதான் உங்களோட சக்ஸஸ். அப்படி யோசிப்பேன். அதான் எங்களுக்கு தேவையான வேலை இந்த கல்லில். ஆகவே நாங்கள் இன்றைக்கு ஒரு வேர்வை கூட நாங்கள் ஒரு சிந்தையில் என்ன பொறுத்த நான் சிந்தையில் அர்ச்சனாண்ட கேம்பிங்கு. ஆனால் அந்த நாட்டில் வந்து மழை வெயில் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த எல்லாத்த கெடுபடிகளுக்கு பின்னாலே ஒரு ஆள் வந்து இன்றைக்கு வந்து எங்களோட கதைச்சு கொண்டு எங்களுக்கு பின்னால் நின்று தேவையான இன்ஃபர்மேஷனை தந்து இந்த தளத்தில் வந்து அடிக்கடி போய்க்குள்ள அந்த நெகட்டிவை வந்து அவர் கோவத்தில் எதுவும் பெறலாம். எனக்கும் வன்னிமேந்தன் கதைக்குள்ள சில பிடிக்காம இருக்கலாம். பட் எனக்கு அவருமே அடித்து ஃபோன் பண்ணி ஒரு நாளுமே கதைச்சதில்லை. வன்னிமேந்தனோட ஒரு நாளும் ஒரு மெசேஜ் பண்ணதே இல்லை. ஒரு நாள் கதைக்கவும் இல்லை. நாங்கள் அப்படி கதைக்க வந்து யோசிக்கவும் இல்லைன்னு சொன்னால் அவர் போகிற பாதை சரியாக இருக்குது, அவர்கிட்ட கோவம் சரியாக இருக்குது, அவருக்கு திருப்பி அவருக்கு ஒரு ஆளுமை இருக்குது, அவர் அதுக்கு எதை அக்செப்ட் பண்ணி போகிறது. ஆனால் அந்த என்ன பொறுத்தவரை நான் அவரோட நின்று சப்போர்ட் பண்ணி அவரை மேலே கொண்டு வரவே ஒழியா நெகட்டிவாக கழிச்சு ஒரு நாளுமே ஒரு வின் பண்ண போகிறதில்ல. அது உண்மையாக ஒரு ராங் மெசேஜ் தான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவாக கதைப்போம். ஏன்னா எல்லாருமே ஒட்டுமொத்த ஆளுமை இருக்குது எல்லாருக்கும். அந்த ஆளுமையை வந்து நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். அதான் என்ற உண்மையான விருப்பம். ஓகே வன்னிமேந்தன்.